கடந்த 2 நாட்களாக அண்ணன் பிடிஆர் அவர்களுடைய மனம் சமமா இல்லை. இந்த ட்விட்டர்னு சொல்லிட்டு நம்ம செல்போன்ல இருக்கும், பாதி நேரம் அதுலதான் இருக்காரு. அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அகங்காரமா தான் பதில் பேசுவார். மதுரையில் சுந்தர்சிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அமைச்சர் பிடிஆரை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். மதுரை நகரத்தை சுத்தப்படுத்த வேண்டும், அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ண நினைச்சு கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு பிடிஆர் அவர்கள் பாருங்க, கடந்த 2 நாட்களாக அண்ணன் பிடிஆர் அவர்களுடைய மனம் சமமா இல்லை. இந்த ட்விட்டர்னு சொல்லிட்டு நம்ம செல்போன்ல இருக்கும், பாதி நேரம் அதுலதான் இருக்காரு. பாதி நேரம் எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்காரு. நீங்க எத்தனை பேர் ட்விட்டர்ல இருக்கிறீங்களோ பாருங்க. நேற்று ஒரு 3 ஜேர்னலிஸ்ட் நம்முடைய நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க பாருங்க, பத்திரிகை நண்பர்கள். அவங்க பார்த்துட்டு, ஆமா மதுரை மத்தியில மாற்றம் வரப்போகுது, மதுரை மத்தியில மாற்றம் வரப்போகுது, மக்கள் எல்லாம் மாற்றம் கேட்கறாங்க போட்டாங்க. ஒரு பத்திரிகையாளரையும் பிடிச்சு ட்விட்டர்ல எப்படி நீ சொல்லலாம், நீ பிஜேபி புரோக்கர், எப்படி நீ சொல்லலாம், நீ ஏசி சண்முகன் பணம் வாங்கியிருக்கிற, நீ மோடி பணம் வாங்கியிருக்கிற, நீங்க எல்லாம் புரோக்கர். காலையிலிருந்து நம்முடைய அருமை சகோதரி குஷ்பு சுந்தர் அக்கா கிட்ட காலையிலிருந்து வம்பிழுத்துட்டு இருக்காரு. அண்ணா தயவு செஞ்சு பிடிஆர் அண்ணா, இந்த ட்விட்டர்ல நேரம் செலவு செய்யறதை விட உதயநிதி ஸ்டாலின் இன்ஸ்டாகிராம்ல மிட் நைட் வரைக்கும் அவரு உட்கார்ந்திருப்பார். இவர் எப்ப பார்த்தாலும் ட்விட்டர்ல யாரு என்ன பதில் சொல்லுவாங்க, வேலை இல்ல, அரசியல்வாதி வேலையா, மக்கள்கிட்ட வீட்டுக்கு போய் ஓட்டு கேளுங்க, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டு ட்விட்டர்ல உட்கார்ந்து அக்கா குஷ்பு சுந்தர் அவர்களை திட்டுவது, யாராவது பத்திரிகையாளர் மதுரை மத்தியில மாற்றம் வருதுன்னா அவர்களை பிடித்து திட்டுவதை முழுநேர வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்ல, அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அகங்காரமா தான் பதில் பேசுவார், ஆங்காரமா தான் பேசுவார். ஆனா ஏன்னா மதுரை இல்ல, நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, ஐயா அப்பா யாருன்னு தெரியும், நான் கேட்கவே இல்லை. ஏன் மதுரைக்கு செய்யல, எங்க குடும்பம் யார் தெரியுமா, இதையேத்தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள். நான் யார் தெரியுமா, முத்துவேல் கருணாநிதி மகன். ஐயா நீங்க கருணாநிதி பையன் நாங்க யாராவது சொன்னோமா, நாங்க யாரும் சொல்லவே இல்லை. எதற்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மதுரைக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க அது பதில் சொல்லுங்க, மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க பதில் சொல்லுங்க. நீங்க 2 முறை 10 ஆண்டு காலம் மதுரை மத்தியினுடைய 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, என்ன செஞ்சீங்கன்னு தான் அவர் கேட்டார், வேற என்ன புதுசா கேட்டார், நீங்களே சொல்லுங்கம்மா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.